வணக்கம் எனதருமை கண்மணிகளே. மரபு தொடர் பொருளறிவோம் என்ற பகுதியில் இன்று நாம் காண இருக்கின்ற சொல் அடிமடியில் நெருப்பு கட்டிக்கிட்டு தெரியுறங்க. இந்த சொல்ல என கேள்விப்பட்டிருக்கீங்க. அடிமடியில் நெருப்பை கட்டுதல் அப்படின்ற சொல்லுக்கு நேரான பொருள் என்ன, தமிழ் சொல் பொருள் என்ன, இதான் நம்மள கேள்வி கேட்பாங்க. அடிமடியில் நெருப்பு கட்டுறதுன்னா அப்போ வயிற்றுக்குள்ள பசி அடிக்குது சார், அடியில பயங்கர பசி சார், கப்பன்னு எரியுது சார், இது பொருள் ஆகுமா? இல்ல நெருப்பு தீமிதி திருவிழா காலில் மிதிப்பது போல நெருப்பு அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தெரிவதாக பொருளாகுமா? இல்ல. இந்த சொல்ல நீங்க எல்லாம் பார்த்து வழக்குல சமுதாய வழக்கிலே அழகா கேள்விப்பட்டிருப்பீங்க. இவளை இந்த பெரியவளை முடிச்சிட்டங்க, சின்னவளை ஒருத்தட்ட கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் அடிமடியில நெருப்பு கட்டின மாதிரியே இருக்குது எனக்கு வந்து. அதாவது என்ன, அதுக்கு நேரடி பொருள் என்ன அப்படின்னா, அடிமடியில் நெருப்பு கட்டுதலுக்கு நேரடி பொருள் என்ன? விழிப்புடன் பாதுகாத்தல். அதாவது அடைகாக்கும் கோழி போல தன் குஞ்சை எப்படி பாதுகாக்குதோ அதை போல அவேர்னஸா இருக்கிறது. எப்ப வெளியில போறா, எப்ப உள்ள வரா, எப்ப காலேஜ் போறா, எப்ப காலேஜ் முடிச்சுட்டு வரா அப்படின்னு தன் குழந்தைகள் மீது இருக்கின்ற பேர் அவா இருக்குல்ல, தாய்க்கும் தந்தைக்கும் அந்த பாதுகாப்பு இருக்குல்ல, அது பேர் அடிமடியில் நெருப்பை கட்டுதல். எந்த அசம்பாவதும் நடந்துக்கூடாது, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, என் குழந்தைக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பு என்பது ஒன்று. ஆனா விழிப்புடன் கூடிய பாதுகாப்பு, அதுதான் இந்த சொல்லுக்கான பொருள். அடிமடியில் நெருப்பை கட்டுதல் என்று சொன்னால் விழிப்புடன் பாதுகாத்தல். பொருள் புரிகிறது அல்லவா உங்களுக்கு? நன்றி கண்மணிகளை. நாளை தேர்வு நோக்கிலே இன்னொரு பொருளோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.